ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக இந்த புது மாதம் தொடக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடமாவது அதாவது இந்த மாதத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த மாதம் எனக்கு கோடி கோடியாக கொட்ட போகுது, பணம் அள்ளிக்கு நம்ம குவிய போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த ஜாதகம் பார்த்துட்டு அந்த மாதத்தை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆவணி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சார் கோடி கோடியாக கொட்ட போகுது? பொதுவாகவே எந்த ஒரு மாதமாக இருந்தாலும், எந்த ஒரு நாளாக இருந்தாலும், எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வருமா அல்லது கோடி கோடியாக பணம் சேருமா அப்படிங்கிற எண்ணம் எல்லோருடைய மனதிலும் எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை. இந்த உலகத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது 100 வழியில் வந்துட்டு இருக்கும். பல்வேறு வகையான கஷ்டங்கள் 100 வகையில் இருக்கும். ஆனால் அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வு அப்படிங்கிறத விட அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரே தீர்வு பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லோருடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. அந்த மாதிரியான பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலமாக கஷ்டப்படுகிற உங்களுக்கு கோடி கோடியாக பணம் சேருமா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு, ஆவணி மாத கோச்சார நிலைகளை பொறுத்தளவுக்கு கடக ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் தனம் சேரக்கூடிய, ஆடம்பரமான வகையில் பணம் சேரக்கூடிய, அதாவது கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்கள் அள்ளி கிடைக்கக்கூடிய பாக்கியமான மாதமாக ஆவணி மாதம் அமையுது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசியிலேயே தனகாரகர் என்ற காரகத்துவம் பெற்ற குரு பகவான் உங்களுடைய கடக ராசியிலேயே உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய, எல்லா கிரகங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் அனுகிரகமாக விளங்கக்கூடிய, எதிரி ராசிகளுக்கு கூட ஏதாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் அப்படிங்கிறதுக்கு மேலே 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் கடக ராசியில் உச்சம் பெறார். அந்த மாதிரியான உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இந்த முழு சுப கிரகமாகிய தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட வருமானத்துக்கு மேலே சமூகத்தில் வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது கடனோடு வாழ்க்கை நடத்துகிற கடகராசியை சேர்ந்த பல பேருக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரக பயிற்சிகள் கோச்சார் அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா முன்னறிவிப்பு இல்லாத முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது சக்கரை மாதிரி நகரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி துளாராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துலா ராசியை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால பயப்படாத வகையில் பணம் சேருது அப்படிங்கிறத விட பயப்படாத வகையில் ஜெயம் கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே 10ஆம் இடத்துல புத்திக்கு அதிபதி புதன் பகவானோடு வித்தைக்கு அதிபதி புதன் பகவானோடு குரு பகவான் சேர்ந்து உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால கத்தையாக பணம் சேரக்கூடிய பாக்கியங்களை தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி, தன்னுடைய சூழ்ச்சியை பயன்படுத்தி, தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தி மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் சம்பாதனைகளை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த தொழில் வியாபாரத்தில் புதிய புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி, புதிய புதிய செயல்பாடுகளை கையாண்டு, புதிய புதிய தந்திரங்களையோ புதிய புதிய சூட்சமங்களை கையாண்டு பெரிய பெரிய ஒப்பந்தங்களை, பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக துலா ராசியை பொறுத்தளவுக்கு வருட கோல் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து 6ஆம் இடத்து சனி பகவானை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கறதுனால பொதுவாகவே குரு பகவானும் சனி பகவானும் இணைவு பெறக்கூடிய காலங்களில் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழி இருக்கிறதுனால இந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால, அதுவும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதி அற்புத குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய மாதமாக துலா ராசிக்கு அமையும். சூப்பர் சார். எந்த ராசிக்கு கோடி கோடியாக கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான ஆன்மீக தகவலை விளக்குனீங்க சார். அப்போ மற்ற ராசிகள் எங்களுக்கு கோடிகள் வராதா, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? பொதுவாகவே ஆவணி மாத கிரக நிலை கோச்சாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த 2 ராசிகளுக்கு அதிகபட்சமான பண வரவு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுக்காக மற்ற ராசியை சேர்ந்த யாருக்குமே பண வரவு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக மனத்தில் அதாவது மனசில் பயம் வேண்டாம் அப்படிங்கிறது உண்மை.
எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக கிரக கோள்கள் சாதகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமான பண வரவு கிடைக்கும். இருந்தாலும் கடந்த காலங்களில் நிறைய முயற்சி பண்ணணும், நிறைய திறமை இருந்தது, இருந்தாலும் அதுக்கு தகுந்த பண வரவு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சாதாரணமாகவே என்னைக்கோ எடுத்த முயற்சிக்கு இன்னைக்கு இந்த மாதத்தில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ராசிகளுக்கு உண்டான மிகப்பெரிய அம்சம். இருந்தாலும் மற்ற ராசிகளை பொறுத்தளவுக்கு சதா நேரமும் உழைக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது எந்த நேரம் நல்ல நேரம், எந்த நேரம் நமக்கு ஆகாத நேரம், எந்த நேரம் நமக்கு அதிர்ஷ்ட நேரம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் எல்லா நேரமும் கால நேரம் பார்க்காமல் கடுமையான முயற்சி இருந்தது அப்படின்னு வைங்களே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடுகளவு ஒரு சமயத்தை கூட சந்தர்ப்பத்தை கூட மலையளவு மகத்துவமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த மாதிரியான அந்த கடுகளவு சம்பந்தப்பட்ட அந்த சந்தர்ப்பம் எந்த நேரம் அப்படின்னு நம்ம கணிக்க முடியாமல் இருந்தால் கூட சதா நேரமும் உழைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கதாநாயகனாக மாற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அடிப்படையாக இருந்துட்டு இருக்குது. அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோட்பாடுகளால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய சுபிட்சமாக அமையும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். எந்த ராசிக்கு கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தையும் கொடுத்தீங்க. ஒருவேளை கோடி கோடியாக கொட்டலைனாலும் மித்த ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான வழிபாடு முறைகள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.